வச்சா தப்ப கூடாது. இங்க ஒருத்தர் இறால் பண்ணையில 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கிண்டி மருத்துவருக்கு கத்தி குத்து விழுந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே விக்னேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார், நீதிமன்ற காவலில். இப்ப இந்த வழக்கில் புதிய திருப்பமாக விக்னேஷின் தாயார் மீதும் அவருடைய விக்னேஷின் சகோதரர் மீதும் தற்பொழுது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. யார் புகார் அளித்தார், என்ன காரணம் என்பதையெல்லாம் அறிய இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன் வணக்கம். புகார் அளித்த நபர் யார், அவருக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு? கிண்டியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மருத்துவர் பாலாஜிக்கு கத்துக்குத்து விழுந்தது. இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக விக்னேஷ் என்பவரை அங்கேயே மடக்கி பிடித்து போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக கிண்டி காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விக்னேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது தான் தனது தாயார் பிரேமாவிற்கு நுரையீரல் புற்றுநோய் சம்பந்தமாக சிகிச்சை பெற்று வருவதால், குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தனியார் மருத்துவர் ஜாக்லின் மோசஸ் என்பவரிடம் தான் சென்றபோது அப்போது ஏற்கனவே சிகிச்சை பெற்ற இந்த கலைஞர் மருத்துவமனையின் அந்த மருத்துவர் பாலாஜி தவறான சிகிச்சை அளித்ததால் தான் தற்போது ஒரு மேலும் மோசமாகி இருப்பதாக, உடல்நிலை மோசமாக இருப்பதாக, உனது தாயாரின் உடல்நிலை மோசம் இருப்பதாக இந்த ஜாக்லின் மோசஸ் என்பவர் தெரிவித்ததாக அவர் வாக்குமூலம் அளித்தார். அதன் பேர்ல தற்போது விசாரணை மேற்கொண்டு போலீசார் விக்னேஷை சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில தனது பெயரையும் தன்னை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக அந்த தனியார் மருத்துவர் ஜாக்லின் மோசஸ் என்பவர் தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்துள்ளார். குறிப்பாக பெரிதான அந்த பேட்டியில் மற்றும் அந்த விக்னேஷ் என்பவர் தன்னை பற்றியும் தனது பெயரை பற்றியும் கெடுக்கும் வகையில பேட்டி அளித்து வருவதாகவும், குறிப்பாக தான் எந்த விதமான அந்த மாதிரியான கருத்துக்கள் தெரியவில்லையும், தன்னிடம் 3 முறை மட்டுமே சிகிச்சைக்காக பிரேமா மற்றும் அவரது மகன்கள் 2 பேர் வந்ததாகவும், அப்போது தான் மேல் சிகிச்சைக்காக கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த புகார்ல தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி அவதூறாக பரப்பி வரக்கூடிய இந்த பிரேமா மற்றும் அவரது மகன் லோகேஷ் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த ஜாக்லின் மோசஸ் தனியார் மருத்துவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன்.